Let's make no-bake kunafa cheesecake. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அது கொஞ்சம் உருகுனதுக்கப்புறமா தின் வெரைட்டி சேமியா ஒரு 200 கிராம்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்தாஷியோஸ் ஆட் பண்ணுறேன். இது கூட ஸ்வீட்டுக்கு டீசீடட் டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ இது கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவில் இந்த அரைச்ச கலவையை சேர்த்து கலந்து விடணும். இது கலக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக தெரிஞ்சிச்சு எனக்கு. அதனால் நான் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கினேன். ஃப்ரெஷ் க்ரீம் வேணான்றவங்க கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். இது எதுவும் அளவில்லை. இது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நிதானமாக ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 300 கிராம்ஸ் சீஸ் க்யூப்ஸ், ஸோ நான் சீஸுக்கு பதிலாக இதில் பன்னீர் எடுக்கிறேன், சேர்த்து அது கூட 150 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து 100 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம செட் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற குனாஃபா மிக்ஸ்சரை ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் சேர்த்து இதை கீழே அடியில் டைட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பவுல்ஸையும் குனாஃபா மிக்ஸ்சர் சேர்த்து டைட்டாக அடியில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீஸ் மிக்ஸ்சரை போர் பண்ணிக்கணும். எல்லா பவுல்ஸும் இதே மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் குனாஃபா மிக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இந்த சாக்லேட் சிரப்புக்கு மேலே இந்த குனாஃபா மிக்ஸ்சரை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி என் குழந்தைங்க கேட்டதுனால இதுக்கு மேலே சாக்லேட்டை திருவி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட நோ-பேக் குனாஃபா சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. சம்மருக்கு இது சில்லுன்னு செஞ்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான டெசர்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.